இலங்கையில் புதிய கடவுச்சீட்டிற்கான புகைப்படங்களை எடுக்கும் போது தமிழ் பெண்கள் பொட்டிடுவதும் இந்து சமய குருமார்களாக இருந்தால் அவர்கள் விபூதி சந்தனம் உள்ளிட்ட மத அடையாளங்களை தரித்திருப்பதும் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என அகில இலங்கை அரச உரிமை பெற்ற புகைப்பட பிடிப்பாளர்கள் சங்கத்தினரால் வடக்கு மாகாண புகைப்பட பிடிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். குறித்த அறிவிப்பானது தமிழ் மக்களின் இன மத அடையாளங்களை வலிந்து பறிக்கும் ஓர் அடிப்படை உரிமை மீறலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக தமிழர்களது மரபார்ந்த பண்பாட்டு அடையாளங்களுள் ஒன்றாகவே தமிழ் பெண்கள் பொட்டிடும் பழக்கத்தை காலம் காலமாக பின்பற்றி வருகின்றார்கள் என்றும் ஒரு இனத்தின் உணர்வு நிலையோடு ஒன்றித்து போயுள்ள இயல்பான வாழ்வியல் விடயங்களை தார்மீக காரணங்கள் எவையுமின்றி தடுக்க நினைப்பதும் அது சார்ந்த செயற்பாடுகளை அதிகார ரீதியாக நடைமுறைப்படுத்துவதும் மிலேச்சத்தனமான அடக்குமுறை என அவர் சுட்டிக்காட்டினார். உணர்வு நிலை சார் பண்பாட்டு அடையாளம் பறிப்பதென்பது எத்தகைய தாக்கங்களை உருவாக்கக்கூடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு ஈழத் தமிழர் தனது இனம் சார்ந்த மதம் சார்ந்த தனித்துவ அடையாளங்களை துறந்தே ஆக வேண்டும் என்ற எந்த தேவைப்பாடும் இல்லாத நிலையில் இந்த நாட்டு பிரஜைகளின் அடிப்படை உரிமை மீறும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மேற்படி அறிவுறுத்தலை உடனடியாக மீளப்பெறுவதன் மூலம் தமிழ் மக்களின் தனித்துவ அடையாளங்களையும் அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்யுமாறு ஸ்ரீதரன் கேட்டுக்கொண்டுள்ளார்.